அவ ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிட்டா. நான் அவளை காட்டுக்குள்ள துரத்திட்டு போய் அவளை அங்கேயே கொன்னுட்டேன். என்னோட ஆயுதத்தையும் அவ சடலத்தையும் அந்த காட்டுக்குள்ளேயே புதைச்சு வச்சுட்டேன். யாராலையும் அவ எங்க போனான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை இவருக்கு சந்தேகம் வந்துருச்சா? ஏங்க நமக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? சந்தோஷங்கிறது நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதா? கெட்ட நேரமோ என்னவோ, நடக்கிறது எல்லாமே தப்பா நடக்குதுங்க. மனச தளர விடாத சுஜாதா, அப்படியெல்லாம் பேசாத. பெத்த மகனை இழந்துட்டு நான் துன்பத்துல தவிக்கிறேங்க. எப்படிங்க என்னால மறக்க முடியும்? நம்ம பையன் சித்தார்த்தோட சிரிப்பை இதுக்கப்புறம் போட்டோல தான் பார்க்க முடியுமா? போனதுனால நம்ம சந்தோஷம் எல்லாம் பறி போயிடுச்சுன்னு உங்களுக்கு தோணலையா? அந்த தாய் நம்ம குடும்ப தலையெழுத்துல சித்தார்த்த நம்மளை விட்டு போகணும்னு எழுதியிருக்கலாம் இல்லையா? அவன் நினைவுகளோட தான் நம்ம வாழ்க்கை முழுவதும் இருக்கணும் சுஜாதா. உங்களுக்கு தோணலையாங்க? நம்ம சித்தார்த்தி இறந்ததுனால இந்த குடும்பம் உடைஞ்சு போயிடுச்சு, உறவுகள் சிதறி போயிடுச்சு. சீமாவுக்கும் பிரேமுக்கும் நடுவுல பெரிய இடைவெளியே ஏற்பட்டுடுச்சு. தப்பான அபிப்பிராயங்கிற இடைவெளி ஏற்பட்டுடுச்சு. ரோஹிணி, நம்ம ரோஹிணி, சித்தார்த்தோட ரோஹிணி, அவளும் வீட்டை விட்டு போயிட்டா. சித்தார்த், ஏன்பா இப்படி தவிக்க விட்ட? சித்தார்த், சித்தார்த், இங்க பாருமா, இங்க பாருமா. ஹலோ டாக்டர், தண்ணி கொண்டு வா. அந்த கொண்டு வரேன். அத்த அங்க இருக்கு. அதான் சொல்லுவாங்களே, பாதாம் சாப்பிட்றதுனால மூளை எந்த அளவுக்கு வளருமோ அதை விட அதிகமா ஏமாற்றத்தால கிடைக்கும். அப்புறம் நீ இப்ப என் கையால அற வாங்கியும் மறுபடியும் என்கிட்ட புத்திசாலித்தனத்தை காட்டு. அப்பாவையா மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? அநேகமா அற வாங்கியும் உனக்கு புத்தி வரலன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டோட சட்டத்தை மறந்துட்டியா? இங்க கேள்வி கேட்கறதுக்கான உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. மத்தவங்க கேள்விக்கு பதில் சொல்ற பழக்கம் என் வாழ்க்கையிலே கிடையாது. கிரிதர், இந்த இடம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடு. சார் சரிங்க சார், பண்ணிடுறேன் சார்.
பெரிய பாட்டி அம்மார் கேலண்டர் எல்லாரும் அந்த ரூம்குள்ள மாட்டிக்கிட்டாங்களே. இவங்க இந்த பங்களா விட்டு வெளியே போற வரைக்கும் எப்படியாவது அந்த கதவு க்ளோஸ் ஆகாம நான் தான் பாத்துக்கணும். ஆனா எப்படி நிறுத்துறது? அம்மா தாயே, எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. இந்த கதவு மூடக்கூடாது. எப்படியாவது மூடாம நீங்க தான் காப்பாத்தணும். ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. நாகாயத்ராரயோ தஸ்யூபலானி யத்ர நான் அந்த கதவை மூடாம தடுத்து நிறுத்தினதை அவர் பார்த்தாரா? இந்த தடவை நான் சொல்லாமலே நீ பங்களாவை விட்டு வெளியே போயிட்ட. இதுவே முதலும் கடைசியாவும் இருக்கணும். அதுல சிகப்பு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படின்னா அதுக்கு கதவு சரியா மூடலன்னு அர்த்தம். என் கூட வா. ராஜ்வீருக்கு அந்த கதவு திறந்திருக்குன்ற விஷயம் தெரியறதுக்குள்ள எப்படியாவது நான் ரோஹிணியையும் மத்த எல்லாரையுமே நிறுத்த விட்டு உடனே அனுப்பி ஆகணும். ஐயோ, சுஜாதா சித்தார்த்த நினைச்சு கவலைப்பட்டே தன்னோட உடம்புக்கு எடுத்துக்கிட்டா. யாரோ அவளோட வாழ்க்கைய அவகிட்ட இருந்து பறிச்ச மாதிரி தோணுது. சித்தார்த், நீ எங்கப்பா? இங்க பாருங்க, இவங்களுக்கு பயப்படுற மாதிரி அப்படி ஒண்ணுமே இல்ல. சித்தார்த்தி இறந்து போனதுனாலயும் அப்புறம் வீட்ல ஏற்பட்ட எல்லா டென்ஷன்னாலயும் தான் இவங்க மனசுல ஒரு ஆழமான சோகம் ஏற்பட்டிருக்கு. இவங்களுக்கு சில மருந்து மாத்திரைகள்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். லெட்ஸ் see இந்த மருந்தெல்லாம் இவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சரிங்க டாக்டர், அம்மா சீக்கிரமா குணமாகறதுக்கு நாங்க இப்ப என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா எங்க எல்லாருக்கும் வசதியா இருக்கும். பிரேம், சின்ன பாட்டி, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கல்ல? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இங்க பாருங்க, இவங்களுக்கு போக போக எல்லாமே சரியாயிடும். ஆனா நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்துல கண்டிப்பா ரொம்ப கவனமா இருந்தாகணும். என்ன விஷயம் அது? அது என்னன்னா, சித்தார்த்தோட விஷயத்தை பத்தி நீங்களும் இவங்க கிட்ட பேசக்கூடாது, அவங்களையும் அதை பத்தி பேச விடக்கூடாது. என்ன மன்னிச்சிருங்க பிரேம், ஆனா இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தே தீரும். சித்தார்த் இறந்த சோகத்துல இருந்து அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தாங்க. ஆனா இப்ப சீமா எல்லாத்தையும் மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டான். அதனால இப்ப அம்மாவுக்கு சித்தார்த்தன ஞாபகம் வந்திருக்கு. இங்க பாருப்பா, டாக்டர் அம்மா கூட்டு போயிட்டு வாப்பா. வாங்க. வரேங்க. அப்பா, இந்த மருந்து சீட்டை என்கிட்ட கொடுங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. அப்பா, ஒரு நிமிஷம் வாங்க.
என் கையில அடிபட்டுருச்சு. கொஞ்சம் போய் மருந்து எடுத்துட்டு வாங்க. என்னோட ரத்தம் வீணாச்சுன்னா அது என் உயிருக்கே ஆபத்தாயிடும். நான் வேணா மாத்திரை கொண்டு வரட்டுமா? இல்ல இல்ல, மனுஷங்களோட மாத்திரை என்னோட உடம்புக்கு விஷம் மாதிரி வேலை செய்யும். அதனால கஷாயம் எடுத்துட்டு வாங்க. கிரிதருக்கு வேலை கொடுத்து உள்ள அனுப்பியாச்சு. ராஜ்வீரும் ஆரியனும் மேல இருக்காங்க. இப்போ சீமா அக்காவையும் மத்த எல்லாரையும் வெளியே அனுப்ப சரியான நேரம். உடனே அவங்களை வெளியே அனுப்பலாக்கும். பிறப்பால் உயர்ந்தவன், ஈன்றவளை விட்டு பிரிந்தவன். இப்ப கீழே யாரும் இல்ல. இதான் நாம வெளியே போறதுக்கு சரியான நேரம். ஆனா சத்தமே இல்லாம போகணும். சரியா? சத்தம் கேட்டா அந்த ஆளு வந்துருவாரு. போய் கிரிதர் கிட்ட எனக்கு டீ எடுத்துட்டு வர சொல்லு. சீக்கிரம் வாங்க. கிரிதர், லைட் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா டோர் ஓபன்ல இருக்குன்னு அர்த்தம்.